வணக்கம். தமிழக சட்டசபையில சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய அறையில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் ஒரு 15 நிமிடம் கிட்ட ஒரு மீட்டிங் நடத்தினதா சொல்லப்படுது. தேர்தல் நெருங்க இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில ஓபிஎஸ் தன்னோட முடிவை அவசர அவசரமா அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. தமிழகத்துல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு 4 முனை போட்டி தான் நிலவ போகுது. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி குறித்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் தங்களோட நிலைப்பாட்டை இன்னுமே அறிவிக்கல. இவங்கள்ல ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் தேமுதிகவும் திமுக கூட்டணியில இணையலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது. ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டு ஃபுல்லா இருக்க நிலையில பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது கூட இவங்க 2 பேரையும் கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க 2 பேருமே கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம இருந்தனால அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. இந்த நிலையில ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில செயல்பட்டு வந்தாரு. அதிமுகவிலேயே முட்டி மோதிய நிலையில அவருக்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்காதனால ஓபிஎஸ் பாஜகவுல இணைவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஓபிஎஸோ அதிமுக தொண்டர் மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோட நின்று சுயேட்சையா போட்டியிட்டாரு. அதுல தோல்வி அடைஞ்சாலும் அதிக வாக்குகளை அவரு பெற்றாரு. அப்படி இருந்தும் அதிமுகவுல எப்படியாவது நம்ம உள்ள போயிடணும், எப்படியாவது இணைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கைவிடாம தொடர்ந்து டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வந்தாரு. கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக உடைஞ்ச அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து வச்சது பிரதமர் மோடி தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த தடவை எப்படியாவது சேர்த்து வச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தால பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை அணுகி எப்படியாவது பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிற கால் ஷீட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் இவரை புறக்கணிச்சாரு. அதனால ரொம்ப மன வருத்தத்துல ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டிலிருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் அதிமுகவை கைப்பற்றதுக்கான ஒரு முடிவை எடுத்தாரு. டிடிவி, செங்கோட்டையன், சசிகலா இவங்க கூட எல்லாம் இணைஞ்சு எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாத்தையும் போட்டாரு. ஆனா எந்த விஷயமும் இவருக்கு பலனளிக்கல. டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகல ஜாயின் பண்ணிட்டாரு. பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த சசிகலா அவர்கள் பிரஸ் மீட்லயே இணைவது குறித்து பேசிக்கிட்டு முடிச்சிடுறாங்க. அதனால ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டு இருக்காரு. ஏற்கனவே தனது மகன்